ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற தலைப்பு, நம்ம பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 4 காரியங்களை குறித்து 2 பகுதியாக பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய பிதாவுடைய வீட்டிலப்பா அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, நான் போய் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நீங்களும் என்னோட கூட இருக்கும்படிக்கு மறுபடியும் உங்களை சேர்த்துக்கொள்ள மறுபடியும் வருவேன். தேவஜனமே, ஆண்டவருடைய ஸ்தலத்தில் பல இடங்கள் இருக்கிறது. புதிய வனம், புதிய பூமி, புதிய எருசலேம், கண்ணாடி கடல், சீயோன் மலை, இப்படி பல இடங்கள் இருக்கு. அதுவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த பொழுது பக்கத்தில் இருந்த கள்ளன், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லைன்னு சொல்லி தான் பாவிங்கிறத ஒத்துக்கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன்னு விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறிய ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, உங்கள் ராஜ்யம் வரும்போது என்ன நினைத்து கொள்ளுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்ப. அந்த கள்ளனுடைய ஜெபத்தினால பரதீசு வரைக்கும் தான் வர முடிஞ்சது. பரதீசு அப்படிங்கிறது நீதிமான்கள் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம். நாம் பரதீசுக்கு அழைக்கப்படலை, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னு சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு 4 வழிகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 வழிகளை 2 பகுதிகளாக நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம், மனம் திரும்பணும். வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். அவருக்கு வழிய ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்க. சரி, நீங்கள் இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்க சொல்லலாம், மனம் திரும்புறதுனா என்ன? நாங்கள் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே. தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள்னு யாரை பார்த்து சொன்னார்? அவருடைய முதல் பிரசங்கமே இஸ்ரேல் தேசத்தில் தான், யூத ஜனங்களை பார்த்து தான் சொன்னார், நீங்கள் மனம் திரும்புங்க. ஒருவேளை அவங்க மனம் திரும்பாமல் இருந்தாங்களா? இல்லை. பிதாவாகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நியாய பிரமாணத்தை கொடுத்தார். பாவம் செய்தா நீ பலி செலுத்து, இந்த பலி செலுத்தினா உன்னுடைய பாவங்கள் நிவாரணமாகும். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இப்படி பலிகளை செலுத்த வருஷத்துக்கு 3 முறை ஆண் மக்கள் தேவாலயத்துக்கு வரணும், பலி செலுத்தணும். ஆனால் அதுவே எப்படி ஆயிடுச்சுன்னா, வரக்கூடிய நாட்களில் சடங்காச்சாரமாக மாறிடுச்சு, பாரம்பரியமாக மாறிடுச்சு. தேவன்கிட்ட அன்பு செலுத்துவது போய் ஒரு சடங்குக்காக, பாரம்பரியத்துக்காக நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னா இந்த மிருகத்தை போய் பலி செலுத்தினா என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு. வருஷத்துக்கு 3 முறை ஆலயத்துக்கு போயிட்டா என் கடமை முடிஞ்சிருச்சுங்கிறத அந்த கடமைக்கும் பாரம்பரியத்துக்கும் நேராக வந்துட்டாங்களே தவிர தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு ஐக்கியம், அன்பு எல்லாமே மாறிடுச்சு. சடங்காச்சாரத்தை பின்பற்றி நீதி, இரக்கம், நியாயம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு தேவன் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுல முதல் காரியமே நம்ம மனம் திரும்பணும், பிள்ளைகளை போல மாறணும். அது எப்படி பிள்ளைகளை போல மாறுறது? வசனத்தின்படி மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய இந்த உலகத்துக்கு ஏற்ப உள்ள ஞானம் மாறணும். நமக்குன்னு ஒரு வழி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஞானம் இருக்கும், நமக்குன்னு ஒரு யோசனை இருக்கும், நமக்கு சரின்னு சில காரியங்கள் இருக்கும். அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேதாந்தத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவோ மரணம், மரணத்துடைய வழிகள். அதெல்லாம் விட்டுட்டு வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பணும். இன்னும் சில இடங்களில் கள்ள உபதேசங்கள் இருக்குது. என்னன்னா, கிறிஸ்துக்கிட்ட வந்துட்டாலே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எப்படி வேணாலும் வாழலாம். இல்லை, புதிய ஏற்பாட்டில் அநேக இடத்துல இந்த பாவங்களையும் மனம் திரும்புதலை குறித்தும் அநேக இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டித்து உணர்த்தியிருக்கிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 7 சபைகளை ஆண்டவர் விசாரிப்பார். ஆவியானவர்
சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி 7 சபைகளை விசாரிக்கும் போது பல இடங்கள்ல மனம் திரும்புதலை குறித்து அவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எபேசு சபையை பார்த்து கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறதை வாசிக்கலாம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எபேசு சபையை பார்த்து தான் சொல்றாரு, நீ மனம் திரும்பு, இல்லைன்னா விளக்கு தண்டை உங்ககிட்ட இருந்து நீக்கிடுவேன். அந்த வெளிச்சம் உங்ககிட்ட இருக்காது, காரிருள் உன்னை வந்துடும். அடுத்ததாக பெர்கமு சபையை பார்த்தவர் சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனை பட்டயத்தினால் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். அடுத்ததா தியத்திரா சபை, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21லிருந்து 23 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, வேசி மார்க்கத்தை விட்டு திரும்ப, மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவள் பிள்ளைகளை கொல்லவே கொல்லுவேன். நீ செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை நீ மாத்த. அடுத்த வாசிக்கும் பொழுது லவோதிக்கேயா சபையை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், நீ ஜாக்கிரதையா மனம் திரும்ப. தேவஜனமே, இது யாரை பார்த்து சொல்றாருன்னா சபை, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு மனம் திரும்ப. நீங்க கேட்கலாம், நாங்கள் எப்படி மனம் திரும்புறது? தேவஜனமே, இன்னைக்கு பொதுவாக நம்ம வெளியில இருந்தோம், இப்போ சபைக்குள்ளே வந்தோம். இப்போ நம்மளுடைய கிரியைகள் மாறி இருக்குதா? பழைய கசப்பு, பழைய கோபம், மன்னிக்க முடியாத சுவாபம், இன்னும் பல கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்னைக்கும் ஜாதி வெறி இருக்கு. தேவஜனமே, இன்னும் பல இடங்களில் நாங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், நாங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது இன்னைக்கும் இருக்குது. தேவஜனமே, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல சம்பூர்ணமாக இருந்துச்சு. மல்கியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஏன் ஒருவனை படைக்கணும்? ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன்தான் ஆண்டவர் நினைச்சிருந்தா பல ஆதாம்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஒரே மனுஷனை தான். ஏன் அப்படின்னா 10 ஆதாமை கூட தேவன் உருவாக்கி இருக்க முடியும். ஆனால் அதை வச்சே ஜாதி வந்திருக்கும். நான் களிமண்ணால் செய்யப்பட்டவங்க, நாங்கள் செம்மண்ணால் செய்யப்பட்டவங்க, நாங்கள் கரிசல் மண்ணில் செய்யப்பட்டவங்க, நாங்கள் தான் விலையேற பெற்றவர்கள்ன்ற பிரிவினை வரக்கூடாது. எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னாடி சமம் தான். கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கல அப்படின்னா மத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, இல்லைன்னா கோடாரியானது மரத்தோடைய வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நம்ம என்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தோமோ அப்பவே பழைய உலக சிந்தனைகள் மாறி கிறிஸ்துவின் சிந்தனை நமக்குள்ள வரணும், இல்லைன்னா பரலோக ராஜ்யம் போக முடியாது. 2வது காரியம், யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜனத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணுமா? ஜலத்தில் பிறக்கிறது முழுக்கு ஞானஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே 30வது வயசுல தான் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் கேட்குறாரு, ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீங்கள் எங்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கலாமா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறதே. பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியான இயேசு கிறிஸ்துவே முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். அநேகர் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் தொங்கிட்டு இருந்த கல்லன் பரதீசு போனானே, அவன் ஞானஸ்நானம் எடுத்தானா? ஒருவேளை மரண தருவாயில் யாராவது ரட்சிக்கப்பட்டா போக வேண்டியதில்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஞானஸ்நானம்ங்கிறது பரிசுத்த வேதாந்தத்தில் எங்கேயுமே சொல்லப்படலை. மனம் திரும்பணும். ஒரு மனுஷன் பாவத்தை வெறுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எடுக்கிறதா ஞானஸ்நானம். அதற்கு பிறகு ஆவியில் பிறக்கணும். மனுஷிக ஆவி மாறி கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுறாங்களோ அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. தேவச்சனமே, இன்னைக்கு நீங்கள் ஜலத்திலையும் ஆவிலையும் பிறந்திருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மகிட்ட காணப்படுதா? பரலோக ராஜ்யத்துக்கு இருந்தால் தான் நம்ம போக முடியும். ஒருவேளை எதில் நம்ம தவறுகிறோமோ
ஒன்னியோவன் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்ம பாவங்களை அறிக்கையிட்டா அவர் மன்னிக்கிறதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய 4 வழிகளில் முதல் 2 காரியங்களை குறித்து தேவன் பேசினீங்க. அடுத்த 2 காரியங்களையும் தேவன் வேதத்துடைய ஆழங்களை தெரிந்து கொள்ள கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.